சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் வந்து இன்றைக்கி பிறந்தநாள் கைஸ். நம்ம ஒரு விஷ் பண்ணிவிடுவோம். ஹாப்பி பர்த்டே ருத்ராஜ். நம்ம வந்து ஜேஎஸ்கே பற்றி தான் கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா நேற்று நடந்த மேட்ச்சை வந்து ஜேஎஸ்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு பேட்டிங் ஆடி ஜெயிச்சாங்க. அது ஒரு காரணமே நம்ம ஃபாஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா 55 பாலுக்கு 87 ரன் அடித்து ஒரு க்ரூசியல் நாக் ஆடி ஒரு இவர் தான் ஆடினாரே. அதுதான் மேட்ச் ஒரு வின்னு காரணம்னு சொல்லுவேன். மற்றபடி யாருமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. காணி ஒரு 20 ரன் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் 10 ரன் 5 ரன் தான். மற்றபடி யாருமே பெரிய நாக்கே ஆடல. இவர் தான் மேட்ச்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்தார். பவுலிங்கில் பார்த்தோன்னா சிப்பாமலா சொல்லாங்க. ஏன்னா என்ன சொல்லுது, எல்லா மேட்சுமே கம்பல்சரி 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துடுறாரு. ஏன்னா எக்கனாமிக்கல் பவுலிங்கும் போகிறார். 19 ரன் தான் கொடுக்குறாரு. 3 விக்கெட் எடுத்தார். ஒரு சூப்பரான ஸ்பெல் போட்டார். அப்புறம் டெவன் பிரீரா கூட நம்ம வெல்கம் ஜேஎஸ்கே கூட்டு வந்துக்கிறாங்க. அவரும் சூப்பரான ஒரு பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்தார் கைஸ். இவங்களெல்லாம் பாராட்டி ஆகணும். ஏன்னா கன்சிஸ்டன்ட்டாக ப்ளே பண்ணுற ஒரு பவுலர்ஸ் இவங்களாம். எல்லா மேட்சுமே பத்திரனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா போடணும் கைஸ். ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா போகிறாரு, வைடு போகிறாரு. நான் பத்திரனா குறை சொல்லன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஃபேன்ஸ். ஏன்னா அவர் எக்கனாமி அப்படி தான் சிஎஸ்கேல போட்ட மாதிரி இப்போ ஜேஎஸ்கேல அவரால் போட முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டாச்சு இப்படின்னா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்போ தான் கொஞ்சம் சிஎஸ்கேல கொஞ்சம் டக்குன்னு மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க. இருந்தாலும் அவர் விக்கெட்டில் ஓவரில் ரன்னாச்சு கம்மியாக போகணும். எக்ஸ்ட்ராஸ் வந்து அதிகமாக போகிறாரு. 4 லெக் பைஸ் 4 வைடு. ஒரு ஓவருக்கே ஒரு பார்த்தா 4 வைடு 3 வைடு போட்டுறாரு. நேற்று நடந்த மேட்ச்சில் நான் பார்க்கும்போது 2வது ஓவர் போடும்போது ஒரு லெக் பை, அப்புறம் வந்து ஒரு 4 லெக் பை 4லேயே இன்னொரு 4, அப்புறம் 4 அடித்தாங்க. அது ஓவர்லேயே கிழிச்சிட்டாங்க. 23 ரன் 2 ஓவர் கொடுத்துறாரு. கொஞ்சம் எக்கனாமிக்கல் கொஞ்சம் போட்டால் தான் மேட்ச் ஒரு வின் ஆகிறதுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ ஜேஎஸ்கே இப்போ ஃபாஃப் ஆல்னா இந்த மேட்ச் எப்படி போயிருக்குனே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி கொஷின் டைமில் கொஞ்சம் நல்லா விக்கெட்டிங் எடுக்கணும். அதனால் சிப்பாமலா வந்து குறைய சொல்ல முடியல. அந்த மாதிரி தான் கைஸ். பத்தினா கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் மாற்றணும். ஸ்லோ ஏர் பால்லாம் போகிறாரு. தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் அஷ்டாக கைஸ். அதுதான் கைஸ். தினேஷ் கார்த்திக் வந்து சூப்பராக ஆனார் அந்த பேட்டிங்கு. அவர் 50 போட்டாரான்னு நான் சரியாக கவனிக்கல. ஆனால் 49 அடிச்சு 17 ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா பாஃப் மட்டும் கொஞ்சம் அதிரடியாக ஆனால தான் மேட்ச் சீக்கிரமாக முடிச்சு. இல்லை கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சிடும். இந்த மேட்ச் எப்படின்னா கிட்ட போயிட்டு க்ரூஸ்லாம் இருக்கலாம். எப்படின்னா இருக்கலாம். ஃபாஃப் டாக்குன்னு அந்த நாக் ஆட்டு அவுட் ஆகிட்டார். அவுட் ஆகலாம் அவுட் ஆகிட்டு ஒரு பரவாயில்ல. அந்த மாதிரி நாக் ஆடணும். இப்போ டக்குன்னு ஒரு பிளேயர் ஒரு டீமுக்காக ஆடுறாங்க. அந்த மாதிரி ஆனால் தான் மேட்ச் ஜெயிக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். பார்ப்போங்க சார். அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு நடக்குது. மறக்காம நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க தெரியும். ஜேஎஸ்கே வந்து டர்பன் சூப்பர்ஸ் கூட நாளைக்கு ஆட போகிறாங்க. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்